ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சேட் பண்ணுங்க. மைக் வந்து அன்மியூட் பண்றேன். ஓகே, கொஸ்டின் தெரியுதுங்களா? ரைட். ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ். அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ல கேட்ட 50 கொஸ்டின்ஸ், அதோட டீடைல்டு டிஸ்கஷன். ஸோ கொஸ்டின்ஸோட உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தது திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னா உடனே டைப் பண்ணுங்க. ஐ வில் ரிப்பீட். எப்பவுமே நான் சொல்லக்கூடியது, மேத்ஸ் போர்ஷன்ல ஃபுல் மார்க் எடுக்கணும். அதுதான் உங்களை வந்து எதா இருந்தாலும் டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கு வந்து பண்றது வந்து இந்த இதுதான். அதனால ஃபுல் மார்க் இதுல எடுக்கணும். எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா அட்டெண்ட் பண்ணணும். If the fourth term of an arithmetic progression is 14 and the 12th term is 70, find the first term. இது ஒரு கூட்டுத்தொடரின் 4வது உறுப்பு 14, அப்போ 12வது உறுப்பு 70. அப்போ இங்க என்ன தேவை? சில பேருக்கு ஒரு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ஸை பார்த்த உடனே சரி எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது, அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ எதனால அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின்ஸை புரியலன்னா 1க்கு 2 தடவை படிங்க, 3 தடவை கூட படிங்க. அப்போ இதுல வந்து தொடரின் 4th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்க வந்து ஃபார்முலா தெரியணும். nth term அப்படிங்கிற ஃபார்முலா தெரியணும். என்னாவது உறுப்பு, இந்த என்னாவது உறுப்பு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா tn அப்படின்னு குறிப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், சரிங்களா? tn அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபார்முலா a plus n minus 1 into d. ஸோ அப்போ இதுதான் ஃபார்முலா. a plus n minus 1 into dங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ 4th term வந்து 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணுக்கு 4 போடணும். அப்ப இது வந்து 14. அப்ப எது 14? அப்ப எது 14 அப்படின்னா எண்ணுக்கு வந்து 4th term. அப்ப எண்ணுக்கு 4 போடுறேன். ஸோ எண்ணுக்கு 4 போட்டேன்னா இது வந்து T4 ஆயிரும். நான் டீட்டெயில்டா கூட எழுதுறேன். a பிளஸ் எண்ணுக்கு 4 அப்படின்னா அது 3d ஆயிரும். அப்போ இது T4ங்கிறது தான் 14 இருக்கு. அப்ப என்ன வருது அப்படின்னா a பிளஸ் 3d is equal to 14. இதான் ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி 12th term வந்து 70 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a பிளஸ் 11d is equal to 70. அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கேட்கறாங்க? a கேட்கறாங்க. ஏன்னா முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். இப்போ இங்க a கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல d கண்டுபிடிச்சு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிடைச்சது. ஏன்னா இது அப்படியே ஒரு ஈக்குவேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சேஞ்ச் பண்ணா இது 0 ஆயிடும். அப்படி ஆட் பண்ணா அப்ப இது என்ன வரும் அப்படின்னா -8d. -8d is equal to -56. ஸோ அப்போ டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7. அப்ப d7ங்கிறத இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. d7ங்கிறத இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப எனக்கு a தெரியணும். a பிளஸ் டிக்கு 7 போடுங்க. 7 3 21 ஈக்குவல் டு 16. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? ஏக்கு மதிப்பு என்ன? ஏக்கு மதிப்பு வந்து 14 - 21. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் அப்படின்னா -7. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுங்க. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரியுதா அப்படிங்கிற மாதிரிதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நல்ல கான்செப்ட், ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியணும். லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். திரும்ப அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் ஃபார்முலாஸ் வந்து நிற்கும், இல்லைன்னா நிற்காது. +7 ஆன்சர்ல இருக்கு, -7 இருக்கு, சரிங்களா? அப்போ கேர்ஃபுல்லா பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து -7. அப்போ அந்த கூட்டுத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -7, நமக்கு டிங்கிறதும் 7. அடுத்த டேர்ம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அடுத்த டேர்ம் சொல்லுங்க. அந்த கூட்டுத்தொடர் எப்படி இருக்கும்? வெரி குட். ஸோ -7, அதுக்கப்புறம் பொது வித்தியாசம்ங்கிறது 7, அதுக்கப்புறம் 0, அப்புறம் 7, 14, இப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் அந்த கூட்டுத்தொடர். ஸோ கூட்டுத்தொடரே கேட்கறாங்க அப்படின்னா இதான் கூட்டுத்தொடர். இங்க கேட்டிருக்கிறது வந்து முதல் உறுப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால வேற மாதிரி கூட்டுத்தொடர் என்னன்னு கேட்டாலும் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கூட்டுத்தொடர் எப்படி இருக்கும். a பிளஸ் டி, a பிளஸ் 2d அப்படின்னு மாதிரி போயிட்டே இருக்கும். ஒன்றும் கிடையாது, அந்த ஏயோட வந்து பொது வித்தியாசத்தை கூட்டிகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் என் நேச்சுரல் 10 நம்பர். முதல் 10 கன எண்களின் கூடுதல். முதல் 10 கன எண்களின், நல்லா புரிஞ்சுக்கங்க, இது கன எண்கள். இங்க வந்து 2³ + 4³ + 6³ up to 20³ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது அப்படின்னா 2³ + 4³ + 6³ + 20³ இதுல இருந்து எதை எடுக்கலாம் வெளியே? சோ இதுல இருந்து எதை எடுக்கலாம் அப்படின்னா this is 2³ + 4³ + 6³ அப்படின்ட்டு 2 வெளியே எடுத்துருவாங்க, சரிங்களா? சோ அப்போ இதுக்கு பேசிக்கா நீங்க இங்க பாக்கணும். நிறைய பேர் 2 எடுக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை வந்து 2³ எப்படி எழுதலாம் அப்படின்னா
1 into 2 cube, 4 வந்து 2 into 2ன்னு எழுதுறேன், 6 வந்து 2 into 3ன்னு எழுதுறேன். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பண்றேன். இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. ஏன் 2 கிடையாது 2 கியூப் அப்படிங்கிறது? அப்போ ஏபி ஹோல் கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன? ஏபி ஹோல் கியூப்ங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் இன்டூ பி கியூப். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு இது 1 கியூப் இன்டூ 2 கியூப் பிளஸ் 2 கியூப் இன்டூ 2 கியூப் பிளஸ் 2 கியூப் இன்டூ 3 கியூப். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எல்லாத்துலயும் என்னங்க காமனா இருக்கு? எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கியூப் தான் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. அப்ப 2 கியூபை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா this is 1 cube plus 2 cube plus dot dot plus 10 cube. அவ்வளவுதான். அப்ப 2 கியூப்ங்கிறது என்னது? 8. இந்த 8 வந்து இதால பிரிக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். ஏன்னா இது கொடுத்துட்டாங்க, இது எவ்வளவு? 3025. அப்ப 8 இதால பெருக்குனீங்கன்னா என்னவோ அதான். புரியுதா? வெளியெடுக்கிறது வந்து 2 கியூப் தான். சோ 8 பெருக்கணும். ஒன்னும் அப்ராக்சிமேட்டா பாருங்க, 8 3 24. அப்ப 24,000 சில்லற வரணும், அவ்வளவுதான். சோ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது, உடனே போட்டுடலாம். நீங்க என்னன்னு கூட பெருக்க தேவையில்லை. 8 3 24. சோ ஒரு இன்டெலிஜென்ட்டா ஆன்சர் பண்ணணும் எக்ஸாம்ஸ்ல. தேவையில்லாம போய் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. 3025 8 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 3000 8 24,000 பாருங்க, எதுவுமே க்ளோஸ் கிடையாது. அப்படியே க்ளோஸா இருந்தா கூட அது 8 25 8 25 200 முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது புரியுதா? இப்போ இதை இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். இதுக்கு வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதுல இருந்து என்ன எதை வெளியே எடுக்கலாம்? இதுல இருந்து எதை வெளியே எடுக்க முடியும்? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எதை வெளியே எடுக்கலாம்? 2 ஸ்கொயர் சார். 2 ஸ்கொயர் தான் வெளியே எடுக்கணும். 2 ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர்னு இதோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் எ நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? ஒரு 3 ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். அதெல்லாம் தெரியாம நீங்க வந்து மேத்ஸ்ன்னு படிக்கவே கூடாது, மேத்ஸ்னு ஆப்டிடியூட்னு படிக்கவே கூடாது. அந்த 3 ஃபார்முலா வந்து வெரி ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அது என்ன 3 ஃபார்முலா அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஃபார்முலா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது n இன்டூ n பிளஸ் 1/2, சரியா? அடுத்து முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல். எல்லாமே இருக்கும். எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னாலும் ஒரு ஃபார்முலா கூட படிக்கிறது கிடையாது. ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணா மட்டும் தான் முடியும். மேத்ஸ்லயே நிறைய விஷயங்களை மனப்பாடம் தான் பண்ணணும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர். இதுக்கு யாராவது ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். இது டைப் பண்றது கஷ்டமா இருக்கும். n into n plus 1/2 whole square. n into n plus 1/2 whole square. அது வந்து எது தெரியுமா? நீங்க சொல்ற ஃபார்முலா வந்து n bracket n plus 1 2n வெரி குட் 2n plus 1/6 சார். எக்ஸலன்ட் சார். சோ இதுதான் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர். இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு நீங்க மேத்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா தான் குழப்பிக்க கூடாது. இதுதானே இப்பதானே போட்டோம் நம்ம. இது வந்து இது 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்டூ n பிளஸ் 1/2 என்னது? ஹோல் ஸ்கொயர். இதை வச்சுதான் அடிக்கடி கேட்பான். இதுக்கு லிங்க் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கும் லிங்க் கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் தான் லிங்க் இருக்கும். என்ன கேட்பாங்க தெரியுங்க? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுங்களா? இது வந்து இதனுடைய மதிப்பு k அப்படின்னா இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க, வாட் இஸ் த வேல்யூ? k ஸ்கொயர் சார். அவ்வளவுதான், k ஸ்கொயர். நம்ம வந்து k கியூப் போடுவோம். ஏன்னா 1 2 3 என்ன கூட்டினீங்கன்னா k வருது. அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் n கியூப்னா அப்போ k கியூப் தானே வரணும்பாங்க. கிடையாது. ஸோ இட் இஸ் k ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம இருக்காதீங்க. சிம்பிள் தானே, சில ஃபார்முலாஸ் இருக்கு, லிஸ்ட் இருக்கு. அந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணுங்க, சரிங்களா? ஃபார்முலா லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பல அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, அனுப்புவாங்க. 9840398093. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரைட்? அடுத்து தேர்டு கொஸ்டின். The sum of first 8 terms of a GP. இந்த AP, GP, probability இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன்ல வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் உள்ளே கேட்பாங்க. The sum of the first 8 terms of an GP is 6500 and the common ratio is 3. Find the first term. ஒரு பெருக்குத் தொடரின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. பொது விகிதம் 6. அப்போ இது வந்து பெருக்குத் தொடர். பெருக்குத் தொடர்ல முதல் உறுப்பு என்ன? A. இங்க காமன் டிஃபரன்ஸ் கிடையாது, பொது வித்தியாசம் கிடையாது. இங்க பொது விகிதம். பொது விகிதம்னா என்னதுன்னா 6ன்னு சொல்லும். சரி, ஒரு பெருக்குத் தொடரின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் சொல்லியிருக்காங்க. 8 உறுப்புகள் கூடுதல் அப்படின்னா சம்மேஷன். அப்போ ஃபார்முலா தெரியணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் SN?
எஸ்ன்ற ஃபார்முலா என்ன, யாராவது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. எஸ்ங்கிறது என்னது அப்படின்னா n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. ஃபார்முலா தெரியாம போட முடியாது, இதெல்லாம் ஃபார்முலா லிஸ்ட்ல படிக்கணும். எஸ்ங்கிறது இதுதான் ஃபார்முலா, n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. அப்போ ஒரு பேருக்கு முதல் 8 உறுப்புகளின் கூடுதல், முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க, என்னங்கிறது 8ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து S8ங்கிறது கொடுத்துட்டாங்க. S8ங்கிறது வந்து 6560. ஆறு கொடுத்துட்டாங்க. சாரி, நான் எழுதியிருக்கிறது என்ன ஃபார்முலா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கூட்டுத்தொடரோட ஃபார்முலா. ஏன் யாருமே சொல்லவே இல்லை, இது வந்து கூட்டுத்தொடரோட ஃபார்முலா. கூட்டுத்தொடரோட எஸ்என் எழுதியிருக்கேன், சரிங்களா. இது வந்து பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடருக்கு எஸ்என் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. A into Rn minus 1 divided by R minus வெரி குட். A இன்டு ஆர் பவர் n minus. ஆர் பவர் என், கொஞ்சம் நேரம் கழிச்சு -1, மேல -1 கிடையாது, பை ஆர் -1. ஆறு ஒன்னா இருந்தாலும் லெஸ் தென் ஒன்னா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா இது வந்து கூட்டுத்தொடர். இந்த ஃபார்முலா இது வந்து கூட்டுத்தொடர் ஃபார்முலாங்க, அது கட்டுக்காதீங்க இப்போ. ஸோ அப்போ n8 S8 R என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். SNங்கிறது S8. அப்போ S8 இன்னும் டீட்டெயில்டா சொல்றது அப்படின்னா S8 is equal to A இன்டு ஏங்கிறது நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும். பொது எது கேட்குறாங்க, பொது விகிதம் கொடுத்துட்டாங்க. பொது விகிதம் வந்து 3, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. ஸோ ஏ இன்டு ஆர் பவர் n-1. அப்போ 3 பவர் என்னங்கிறது என்னது 8, 3 பவர் 8 -1 பை 3 -1. நீங்க பாருங்க பெருசா கேட்கறாங்க பாருங்க, சில இடத்துல கால்குலேட் பண்ண வேண்டிய வருது பாருங்க. ஏன்னா நம்ம 3 பவர் 8 கண்டுபிடிக்கணும். 3 பவர் 8ங்கிறது வந்து 3 8 தடவை பெருக்க வேண்டி வரும். ஸோ இப்போ பாருங்க, வாட் இஸ் S18? S18 அப்படிங்கிறது 6520. அப்போ 6520 இஸ் ஈக்குவல் டு A இன்டு 3 பவர் 8 -1 டிவைடட் பை 6560. 3 பவர் 8 3 -2ங்கிறது 2. அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து ஸோ அப்போ நீங்க 3 பவர் 8 கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் 3 பவர் 8? 3 பவர் 8 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 4 தானே. 3 பவர் 4 சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் 3 பவர் 4? ஈஸி. 3 பவர் 4 எவ்வளவு? 81. ஸோ அப்போ 81 பெருக்கணும். 81 பெருக்கினீங்கன்னா 1 4 8 8 8 16 6 மீதி 1 8 8 64 1 65. 65 இதுல -1 ஞாபகம் வச்சுக்கங்க, சரிங்களா. அப்போ இது என்னது அப்படின்னா 65 60 ஈக்குவல் டு ஏ இன்டு இது என்ன வரும், இந்த பிராக்கெட்ல இருக்கிறது 6561 -1 என்ன வரும். அப்ப இது வந்து அடிபட்டு போயிடும். அப்ப ஏயோட மதிப்பு என்ன? வெரி குட், ஏயோட மதிப்பு 2. ஏதாவது டவுட்டு, இந்த இடத்துல புரியல, இந்த ஸ்டெப் தெரியல அப்படின்னா உடனே கேட்டுருங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. அது எதுக்கு 3280 இது எதுக்கு 2ஆல அடிக்கிறீங்க? அப்படியே அடிச்சுட்டு போயிடலாமே. இதை வேற திரும்ப இதை ரெண்டையும் வந்து 3280 அடிச்சுட்டு அப்புறம் இதால வராதிங்க. பவானி, நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க 6560 இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 6560 2ஆல டிவைட் பண்ணி அது 3280 வச்சு அப்புறம் இதை கொண்டு போய் அடிக்கிறீங்க. இதை நேரா அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு. தட்ஸ் A is equal to 2. எவ்வளவு எஃபிஷியண்டா ஆன்சர் பண்ணணும், அதான் முக்கியம். ஆன்சரோட எவ்வளவு இதா பண்ணணும். ஓகே, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 1ல இருந்து 50, அப்புறம் 50ல இருந்து குறைஞ்சிட்டு வருது. அப்போ முதல்ல நம்ம இதை கண்டுபிடிப்போம், அப்புறம் இதை கண்டுபிடிப்போம். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா போதும். இல்ல 1ல இருந்து 49 மட்டும் கண்டுபிடிங்க. ஏன் அப்படின்னா அது சிம்பிள் ஆயிரும். 1ல இருந்து 49 அதை 2ஆல பெருக்கி மீதி ஒரு 50 மட்டும் கூட்டினா போதும், சரியா. அப்போ 1ல இருந்து 2 3 49 வரைக்கும் மொதல் கண்டுபிடிங்க. இது ஃபார்முலா என்ன, n இன்டூ n பிளஸ் 1/2. என்ன அளவு, என்னங்கிறது 49. அப்ப 49 இன்ட்டு 49 பிளஸ் 1 என்னது 50/2. அப்ப அதை அடிச்சிங்க அப்படின்னா இது 25. அப்ப 49 25ஆல பெருக்கணும். நமக்கு தெரியும் 4 25னா 100, சரிங்களா. 4 25 100. இதே 50 25னா 1250. ஸோ அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஸோ 40 25 எவ்வளவு, 40 25 எவ்வளவு வரும், 40 25ங்கிறது 1000. நான் சொல்றது எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது இல்லைன்னா நீங்க நார்மலா பெருக்கிறீங்க. 49 25 பெருக்குங்க. ஸோ நான் அப்படி இல்லை, 40 25 பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 40 25னா
ஒரு 4 25ங்க. ஸோ அப்போ வந்து அது 1000 வரும். 10 25 250 கிடையாது. இது வந்து அதுல 25 கம்மி. அப்ப எவ்வளவு அதுங்க 49 25 அப்படியே மென்டலா சொல்லுங்க பார்க்கலாம். 250ல 25 கிடைக்கணும். ஸோ அப்ப 1225. அப்ப பாருங்க இன்னொரு 1225, அப்புறம் ஒரு 50 கூட்டணும். நான் இதை எழுதியிருக்கிறது புரியுதா இருக்காது? இது ஓகேயா? இதுல ஏன் இப்படி எழுதிருக்கீங்க சார்? 1225 எழுதிருக்கீங்க, அப்புறம் ஒரு 1225 எழுதிருக்கீங்க, அப்புறம் ஒரு 50 எதுக்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா, இது ஃபுல்லா கண்டுபிடிச்சேன் 1225. அப்ப இதுவும் 1225 தானே. அப்போ இங்க ஒரு 50 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை கூட்டணும். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்னவோ அதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? இது 100 வந்துடும். ஸோ 2000 எவ்வளவு? 550 500 தானா பிரபா? கேர்லெஸ் மிஸ்டேக்கா? 2500. 550 ஆப்ஷன்ல இருக்கே, அதை நீங்க போட்டக்கூடாது. 550 நல்ல விலை இல்லை ஆப்ஷன். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2500. ஓகே, இப்ப கேட்டேன் பாருங்க ஒரு கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர்? அதான் சொன்னேன் இதை பத்தி. K square sir. K ஸ்கொயர். இது K அப்படின்னா இது என்னன்னு கேக்குறாங்க. therefore answer is K squared is the answer. அடுத்து the sum of all 2-digit even number is 2 இலக்க உள்ள இரட்டைப்படை எண்கள். நல்லா புரிஞ்சுங்க. 2 டிஜிட்னு கேக்குறாங்க, அப்புறம் எல்லா ஈவன் நம்பர்ஸ்னு கேக்குறாங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை 2 இலக்க எண்ல மிகச்சிறியது எது? இரட்டைப்படை 2 இலக்கத்துல மிகச்சிறியது எது? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ஈவன் நம்பர்? பாருங்க, சின்ன சப்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. 12ன்னு போட்டுருவீங்க. 12 கிடையாது, 10 தான். அப்போ 10ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா நம்பரும் 12 14 எது வரைக்கும் சார் சொல்லுங்க? எது வரைக்கும் போடணும்? 98 sir. 98 வரைக்கும். 10ல இருந்து ஆரம்பிச்சு 98 வரைக்குங்க. அப்ப 10ல இருந்து ஆரம்பிச்சு 98 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டணும். சரியா? அப்ப அதை கூட்டணும் அப்படின்னா இத 2 வகையில கூட்டலாம். சரிங்களா? ஒண்ணு ஏபிஜிபி, எனக்கு ஏபி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா கூட்டலாம். எஸ்என் சொன்னேல, அந்த எஸ்என் யூஸ் பண்ணி கூட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா n × n+1/2 தான் சார் எனக்கு தெரியுது அப்படின்னா 1ல இருந்து, அதாவது இதுல இருந்து 2 எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 மெத்தட்லயுமே போடுறேன். வந்து இதை வந்து ஒரு கூட்டுத்தொடரா நான் வச்சுக்க போறேன். அப்ப அது கூட்டுத்தொடரா வச்சுக்கிட்டேன்னா ஏங்கிறது 10, டிங்கிறது எவ்வளவு? 2, என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்னங்கிறதுல எத்தனை உறுப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லாம் நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கும். L-D+1. இந்த ஃபார்முலா பிரகாரம் என்ன கண்டுபிடிக்கும்? எல்லுங்கிறது கடைசி உறுப்பு 98, மைனஸ் ஏங்கிறது 10, டிங்கிறது 2, +1. இதோட மதிப்பு சொல்லுங்க, கால்குலேட் பண்ணுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதனுடைய மதிப்பு என்ன. கமான் ஃபாஸ்ட். 98 - 10 88. 88 2 போச்சுன்னா 44. 44 + 1 45. வெரி குட், எக்ஸலண்ட். எல்லாம் டைப் பண்ணிங்க கரெக்டா. 45. அப்போ எஸ்என்னுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் எஸ்என் ஃபார்முலா? நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். அந்த ஃபார்முலா வந்து எஸ்என்ங்கிறது n/2 2a+ அப்படின்னு சொல்லலாம். என்னும் எல்லும் தெரிஞ்சதுன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, n/2 × a + Lன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அவ்வளவுதான். இதை போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ Sn = நமக்கு கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது எவ்வளவு? என்னங்கிறது 45. 45/2. ஏங்கிறது 10 பிளஸ் எல்லுங்கிறது எவ்வளவு? 98. ஸோ சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், அதான் விடை. உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே. 2430 முரளி சொல்றாரு, அதான் கரெக்டா? மற்றவங்களுக்கு வருதா? எஸ், பிரபா, பாபு எல்லாமே தான் சொல்றீங்க. ஓகே, 2430 இஸ் தி ஆன்சர். பெருக்குங்க. இது எவ்வளவு? 108. 108 2ஆல் வகுத்தீங்கன்னா என்னது? 54. 54ஐயும் 45ஐயும் பெருக்கும். அவ்வளவுதான். 54ஐயும் இப்போ 54ஐயும் 45ஐயும் பெருக்கணும். நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவேன்? 5 4ஐயும் பெருக்குனா 0. இங்க பாப்பேன், என்னடா 0 நிறைய இருக்கா? 1 1 தான் 0. அப்ப இதான் ஆன்சர். நான் மீதி எல்லாம் பெருக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? This is the intelligent way of answering the question. எதுக்கு போய் 54ஐயும் 45ஐயும் போய் பெருக்கிட்டு என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு 5 4ஐயும் பெருக்கலாம். யூனிட் டிஜிட் எனக்கு 0ல முடியணும். எப்படி இருந்தாலும் ஆன்சர் 0ல முடியணும். அங்க 0ல முடியறதே ஒரே நம்பர் தானே இருக்கு. எனக்கு 55 × 54 × 45 என்னன்னே தெரியாது. ஆனா 0ல முடியாது, ஒரே நம்பர் தான். அப்ப அதான் ஆன்சர் இருக்கும். So this way you can answer the question. Excellent. Right. Geometric mean of two numbers is 16. If one number is 32, find the other number. அப்ப உங்களுக்கு 3 விதமான மீன் உங்களுக்கு தெரியணும். 3 சராசரி தெரியணும். அது என்ன சார் 3 சராசரி? ஒன்னு வந்து கூட்டு சராசரி. 2 நம்பருக்கு சொல்றேன்.
ஏ ஒரு நம்பர் பின்னு ஒரு நம்பர், இது ரெண்டுக்கு கூட்டு சராசரி என்ன தெரியுமா? a பிளஸ் பி பை 2. ஒண்ணும் கிடையாது. கூட்டு சராசரினா நார்மலா நம்ம பண்ணக்கூடிய ஆவரேஜ். ரெண்டு நம்பருக்குன்னா ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டால வகுப்பீங்க. இதே 5 நம்பர்னா 5 நம்பரை கூட்டி 5ஆல வகுக்கணும். n நம்பர்ஸ்னா n நம்பர்ஸை கூட்டி n-ஆல வகுக்கணும். இதுதான் கூட்டு சராசரி. சரி, அடுத்து ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா பெருக்கு சராசரி. பெருக்கு சராசரி எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது ரெண்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அது ரெண்டையும் பெருக்கிடணும். இதையும் ரெண்டு நம்பரை பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி, இதே 3 நம்பருக்கு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, அதையும் நான் போட்டுறேன். a பிளஸ் பி பிளஸ் சி பை 3. இதே பெருக்கு சராசரி 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கியூப் ரூட் ஆஃப், நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கியூப் ரூட் ஆஃப். இதே அப்ப 4 நம்பர்னா 4th ரூட் ஆஃப், n நம்பர்னா nth ரூட் ஆஃப். புரியுதா? அடுத்து இசை சராசரி, இது ரொம்ப முக்கியம். இந்த சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இந்த சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இசை சராசரி தான் கண்டுபிடிப்போம். we use the harmonic mean. இதுக்கு பேரு ஹார்மானிக் மீன். அது என்ன சார் அப்படின்னா, அது வந்து ரெண்டு நம்பருக்கு வந்து 2/1/a பிளஸ் 1/b. இதே 3 நம்பருக்கு அப்படின்னா 3/1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c. இத சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? இத சுருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, திஸ் இஸ் 2ab by a plus b ன்னு வரும். இதை சுருக்குனீங்கன்னா என்னன்னு ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்பாங்க. திஸ் இஸ் 3abc by, கீழே என்ன வரும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது வந்து 2ab by a plus b ன்னு வருது. இது 3ab by என்ன வரும்? இவ்வளவு லேட்டா? வெரி குட், ab plus bc plus ca-ன்னு வரும். ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. ஏன்னா இந்த 3 நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏபிசின்னு எடுப்பீங்க எல்சிஎம், அதுக்கப்புறம் ஏனா பிசி, அப்புறம் ஏசி பிளஸ் ஏபின்னு வரும். சரி, இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்கிறது என்னது? இது வந்து பெருக்கு சராசரி. அப்போ பெருக்கு சராசரி வந்து 16, ஒரு நம்பர் 32, இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ பெருக்கு சராசரி 16, ஒரு நம்பர் 32, இன்னொரு நம்பர் என்ன, அவ்வளவுதான். அப்போ அப்படிதான் சார், இது 16. இது அப்ப ரூட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது வந்து 16 ஸ்கொயர் 256. அப்ப 256 இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு எக்ஸ், நம்ம தெரியாது எக்ஸ். அப்போ இந்த தெரியாது என்ன அப்படின்னா 256 டிவைடட் பை 32. ஸோ இதை அடிச்சீங்கன்னா 8 2 16. ஸோ ஆன்சர் இஸ் 8 இஸ் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேட்டுருங்க. நான் அதனாலதான் ஸ்லோவாவே ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். மைக்கில் கேட்கலாம், பேசலாம் நீங்க, அல்லது டைப் பண்ணலாம். ரெண்டையும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், சாட்டையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் எல்லா இடத்துலயுமே கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்பிசிலையும் ஸ்டாண்டர்டா கேட்கறாங்க. டிஓ போன்ற தேர்வுகள்லாம் எப்பவுமே ஸ்டாண்டர்டா தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஏரியா, அந்த கான்செப்ட், அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி கொஸ்டின் இதுல வந்து இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்க. இது வந்து சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சர்ட், தமிழ்ல விகிதமுறா எண்களின் வர்க்கமூலம் அல்லது முருட்டெண் அப்படின்னு சொல்லுவாங்க. முருட்டு எண், முரடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சர்ட் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு எப்படி வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா மற்றதெல்லாம் அதே மெத்தட்ல தான். ஸோ 1/√3 + √4. இது எப்பவுமே இதோட இணை எண்ணோட பெருக்கணும், மேலே எங்கேயும். எப்பவுமே ஒரு நம்பரை மேலே எங்கேயும் பெருக்கினா அதோட மதிப்பு மாறாது. இதை எதை வச்சு பெருக்க போறேன் அப்படின்னா, அந்த கீழே உள்ள வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கறதுனால இதோட காஞ்சுகேட்டை வச்சு பெருக்கிறேன். காஞ்சுகேட்டுங்கிறது இணை எண்ணு சொல்லுவாங்க. காஞ்சுகேட்டுங்கிறது இதுக்கு பிளஸ்னா மைனஸ் போட்டணும், மைனஸ்னா பிளஸ். அப்போ மேலையும் கீழே ஏன் மைனஸ் போடுறோம் பிளஸ் போடுறோங்கிறது உங்களுக்கு புரியும் பாருங்க. எப்பவுமே மேத்ஸ்ல வந்து மேலேங்கிலையும் ஒரே நம்பர் வச்சு பெருக்கினா மதிப்பு மாறாது. இதே தான் அது 1/√3 + 4 தான். மேலேங்கிலையும் ஒரே நம்பர் வச்சு பெருக்கியிருக்கேன். இப்ப பாருங்க. அப்ப மேல உள்ள நம்பர் என்னது? √3 - √4. கீழே உள்ள நம்பரை பாருங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இதுக்கு த ஃபார்முலா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன ஃபார்முலா? a + b whole square. அப்படியா? a + b whole square ஃபார்முலாவா? இல்ல சார், a + b * a - b. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற இதே a square - b square. this is equal to a squared minus b squared. இதேதான் இப்ப ரீசெண்டா ஒரு கிளிப்ல பார்த்தேன், ஒரு வீடியோ கிளிப்ல பார்த்தேன், ஒரு படத்துல. அந்த படத்துல அதை தப்பா சொல்றாங்க. ஒரு தமிழ் படத்துல ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, வாட் இஸ் a - b whole square ஃபார்முலா என்னன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தெரியல. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு அது a + b * a - bன்னு சொல்றான். அவனே தப்பா தான் சொல்றான். ஆனா அந்த படத்துல அதான் சரின்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு.
சரிங்களா? ஒரு படம், ஏதோ ஒரு தங்கர் பச்சான் படம் நினைக்கிறேன். சோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இது வேறங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? இதை சொல்லுங்க. இதுக்கும் குழப்பிடக்கூடாது. வாட் இஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பேசிக்கமா ஒரு மேத்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பான்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமான்னு கேட்பான். அது மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், A squared plus B squared minus 2AB. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2. சரி, இதே பிளஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே பிளஸ். அப்புறம் சிம்பிளிபிகேஷன்ல இன்னொரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பார்க்கலாம். அது யார் சொல்லுவீங்க அப்படின்ட்டு. இது சொல்லானா ஒண்ணுனே பேஸ்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லுங்க. அடிக்கடி சிம்பிளிபிகேஷன்ஸ்ல இந்த ஃபார்முலா தெரியாம இருக்கக்கூடாது. யாருக்கு தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா உடனே டைப் பண்ணுங்க. டைப் பண்றது A plus B into A plus B A minus B into A squared squared plus minus AB plus B squared. A squared minus AB plus B squared. இது அப்படியே நீங்க மாத்தி சொல்றீங்க சார். நான் அதனால நீங்க சொன்னது தப்பு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? நான் இதை தப்பா இப்ப இனிமே நீ இந்த தப்பு பண்ண மாட்டீங்க, அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? இந்த தப்ப பண்ணாதீங்க. ஏ கியூப் மைனஸ் பிக்கு நம்ம இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். புரியுதா? Sure. இந்த மிஸ்டேக்க இப்ப நீங்க சொன்னதுனால இனிமே இந்த மிஸ்டேக்க பண்ண மாட்டீங்க. இதான் நான் சொல்றது. ஒரு கிளாஸ்ல நம்ம எழுதுறதோ இல்ல வந்து தப்பு பண்ணுங்க. தப்பு பண்ணாதான் கணக்கு கத்துக்க முடியும். உங்க நோட்டு, உங்க மேத்ஸ் நோட் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேத்ஸ் எல்லாம் வரைய வராது. அங்க உங்களால வந்து நிறைய ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு தடவை தப்பு பண்ணீங்கன்னா திரும்ப தப்பு பண்ண மாட்டீங்க. சோ இப்ப சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்களேன். வாட் இஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா? A plus B ஏ பிளஸ் பி into A squared minus AB plus B squared. இங்க மைனஸ் வந்துடும். சரியா? Yes sir. இங்க மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வந்துடும். சரிங்களா? So therefore this is very 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 important. Thank you sir. Okay, right. So இப்போ நம்ம இங்க எதுக்கு வரோம்? அப்போ இது சொல்லுங்க, இதோட மதிப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்க a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ 3 minus 4. Root 3 square minus root 3 root square. 4 square. root 3 square எவ்வளவுமா? 3 minus 4 sir. root 3 square எவ்வளவுமா? 3 minus 4. அப்ப 3 minus 4 அப்படின்னா மைனஸ் 1 ஆயிடும். அப்ப மேல மைனஸ் சொன்னா கூட இது வந்து இது root 4 minus root 3 ஃபைனலா வந்துருமா? Yes sir. கரெக்டா? Yes sir. கீழே மைனஸ் 1 வந்துடும், அப்ப மேல மைனஸ் மாறிடும். சரிங்களா? அப்போ இதை வச்சு நீங்க பண்ணலாம் பாருங்க. அப்ப இதுல இருக்க எல்லாமே எப்படி தெரியுமா வரும்? இது எப்படி தெரியுமா வரும்? திஸ் இஸ் root 2 minus 1ன்னு வரும். இது என்ன தெரியுமா வரும்? root 3 minus root 2ன்னு வரும். இது என்ன இப்பதான் கண்டுபிடிச்சோம்? root 4 minus root 3. அப்ப இது என்ன வரும்? root 100 minus root 99 வரும். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் அடிச்சு எதெல்லாம் அடிபட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அடிபட்டு போயிடும். Root 2 plus 2 minus. எழுதுறது புரியுது? அங்க பாருங்க. இப்ப திரும்ப எழுதுறேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா root 2 minus 1 வரும். அதுக்கப்புறம் பிளஸ் root 3 minus root 2 வரும். அடுத்து பிளஸ் root 4 minus root 3ன்னு வரும். அடுத்து பிளஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டு ரூட் அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன் நான். இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் அடிபட்டு போயிடும்? எல்லாமே அடிபட்டு போயிடும். தெரியுமா? எது மிச்சம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். யாரு மிச்சம் இருக்கிறது சொல்லுங்க. root 100 minus 1. 10 minus 1. root 100ங்கிறது 10. 10 minus 1. 10 minus 1 எவ்வளவு? 9. அவ்வளவுதான். அதான் ஆன்சர். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்ட் டைப்பை இது மாதிரி பாருங்க. தேர்டுங்கிறத நீங்க என்னன்னு புரிஞ்சிருந்தா பார்க்கலாம். சேடை பத்தியே நிறைய 3 வகுப்பு எடுத்திருக்கோம். சேடை பத்தி அதெல்லாம் பாருங்க. அந்த இதுல ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும் எல்லாம். சேட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். காஞ்சுகேட் தான் இங்க முக்கியம். சேடை பொறுத்த வரைக்கும் காஞ்சுகேட்ஸ் அவ்வளவுதான். -1 என்ன சொல்றீங்க? யாரோ -1 போட்டிருக்கீங்களே. ஆன்சர் -1. ஆன்சர் -1 கிடையாது, 10. மீதி இருக்கிறது இது ஒண்ணு மீதி இருக்கு. இது அடிபட்டு இருக்காது. நாங்க இது இருக்கும், நான் ரெட்ல போட்டிருக்கிறதெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, இது அடிபடாது. root 100 அடிபடுமா? அடிபடாது. அடுத்தது இருந்தாதான் அடிபடும். அப்ப இதுவும் அடிபடாது, இதுவும் அடிபடாம மிச்சத்துல இருக்கும். சரிங்களா? சோ அப்போ இது 10, இது 1, அதனால 9. புரியுதுங்களா தீபிகா அண்ட் ஐயாத்துறை? ரைட். அடுத்து பாருங்களேன். f of xங்கிறது 1/x plus 1 இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/x minus 1/x plus 1. f of x அப்படி டிஃபைன் பண்றாங்க. எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம், எப்படி வேணாலும் வரையறுக்கலாம். இங்க f of x is equal to 1/x minus 1/x plus 1 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப f of 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, f of 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x-க்கு பதிலா 1 போடணும். இங்க x-க்கு பதிலா 1 போடணும். அப்ப f of 1ங்கிறது என்னது? 1/1 minus 1/2
சரியா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் எஃப் ஆஃப் டூ? எஃப் ஆஃப் டூங்கிறது என்னது? 1/2 மைனஸ் 1/3. அப்ப இது எல்லாத்தையும் எழுதுனா எப்படி வரும்? இப்ப நீங்களே எழுதலாம். அப்போ 1/1 அதே போன ப்ராப்ளம் மாதிரியே இருக்கு பாருங்க. பிளஸ் 1/2 மைனஸ் 1/3, அடுத்து பிளஸ் 1/3 மைனஸ் 1/4. கடைசியில் என்ன வரும்? F10ங்கிறது எப்படி? பிளஸ் 1/10 மைனஸ் 1/11. சொல்லுங்க, எத்தனை அடிபட்டு போயிடும்? 2 தவிர மத்த எல்லாம் அடிபட்டு போயிருமா? 1 minus 1/11. இது அடிபடாது. இன்னொன்னு அடிபடாது. எது அடிபடாது? minus 1/11. இது அடிபடாது. அப்போ 1 minus 1/11. What is 1 minus 1/11? 10/11. 10 minus 1 11 minus 1 10. அப்ப ஆன்சர் என்ன? B. So ஆன்சர் வந்து 10/11. 10/11 is the answer. இப்ப நிறைய ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் ஃபேக்டரைசேஷன்? இதெல்லாம் வந்து அல்ஜிப்ரா டைப்ல வரும். இப்ப இங்க பாருங்களேன், 1/x plus 1/x is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். ஒரு சொல்றேன், 2x² plus 2. இதை சும்மா எக்ஸால வகுக்க போறேன். அப்ப எக்ஸால பெருக்க போறேன். மாறாது, புரியுதுங்களா? அந்த மதிப்பு மாறாது. நல்ல பண்ண மேலேங்கிலையும் எக்ஸால பெருக்கிறா, இது மதிப்பு அதே 2x² plus 2 தான். ஆனா இப்படி மேலேங்கிலையும் பண்ணும்போது இந்த எக்ஸை வெளியே வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த எக்ஸை உள்ள கொண்டாட போறேன். அப்ப எக்ஸை உள்ள கொண்டாந்தீங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா, 2 கூட வெளியே எடுத்துருங்க. 2 வெளியே எடுத்துருங்க. அப்ப 2x. அப்ப இது உள்ள கொண்டாந்தனா என்ன ஆகும் அப்படின்னா, இது என்ன பாகம்? எக்ஸ் அடிபட்டு போய் இங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் இந்த 2 வெளியே வந்துருச்சு. இது 1/x. இது புரியுதா? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைப் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. எந்த ஒரு நம்பரையும் மேத்ஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் மேலே இங்கேயும் ஒரே நம்பரை வச்சு பெருக்கலாம், மாறாது. நான் அந்த 2x² plus 2ங்கிறத மேலே இங்கேயும் எக்ஸ் பெருக்கியிருக்கேன். இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். அப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப்பா கூட போறேன். ஒரு நம்பர் இதாங்க, இதை எடுத்துட்டு மேலே இங்கேயும் எக்ஸை வச்சு பெருக்கியிருக்கேன். தப்பு. இப்ப என்ன? இது தப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து 2 எடுக்கலாம். அப்ப என்ன எடுக்கலாம்? 2x/x x² plus 1. இது கரெக்ட் தானே? இப்போ இந்த எக்ஸை உள்ள கொண்டு வரேன். இந்த எக்ஸை வெளியே உள்ள கொண்டாந்தா என்ன ஆகும்? x² plus 5x வரும். அதே மாதிரி 1/x வரும். வருமா? இதுதான் என்னது? 2x into x²/x என்னது? x plus 1/x. இப்போ அது புரியுதா? இதே மெத்தட்ல தான் அதை பண்ண போறேன். 2x² plus 2 2x² plus 2 divided by 2x² plus 2 divided by 3x² plus 5 plus 3 3x² plus 5 5x 5x plus 3. இப்ப பாருங்க, மேலே 1/x ஆல பெருக்கிறேன், கீழே 1/x. அப்போ ஒன்று மாறாது, மதிப்பு மாறாது. மேலே 1/x, கீழே 1/x. இப்போ வந்து 2 வெளியே எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன வரும்? இந்த எக்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திஸ் இஸ் 1/xன்னு வந்துடும். கீழே இதே மாதிரி தான். இந்த 5x வந்து தனியாக வச்சுக்கிறேன். இது +5ன்னு தனியாக வச்சுக்குவேன். சரிங்களா? இங்க பாருங்க, இது உள்ள போச்சுன்னா என்ன நடக்கணும் பாருங்க. இது உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் 3x. கரெக்டா? 3x பிளஸ் என்னது? 5 அடிப்பட்டு போயிடும். இது வந்து என்ன வரும் அப்படின்னா பிளஸ் 3/xன்னு வரும் உள்ள போனதுனால. புரியுதா? இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. இப்ப பாருங்க, அதே மேல 2 இருக்கு. x plus 1/xக்கு நமக்கு ஏற்கனவே மதிப்பு தெரியும். இருந்தாலும் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு, திரும்ப அதை பின்னாடி பார்ப்போம். கீழே பாருங்க, இந்த 5 வெளியே எடுத்துருங்க. இந்த 3x/3x. அப்ப அந்த 3x/3xல 3 வெளியே எடுத்துடலாம். அப்ப 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா x plus 1/x வரும். அதை தவிர மீதி உள்ள 5. புரியுதா? நான் ஏன் இப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, எனக்கு x plus 1/xனா என்னன்னு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்றேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதுல x plus 1/x சப்ஸ்டியூட் பண்ணுங்க. what is x plus 1/x? x plus 1/xங்கிறது 2ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு பதிலா இதுல 2 போடுங்க, இதுல 2 போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு 2 போட்டீங்கன்னா 2 2 4. இங்க 2 போட்டீங்கன்னா 3 2 6 6 plus 5 11. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஆமா, 4/11. ஸோ இருக்கா 4/11? அங்க இருக்கு 4/11. ஸோ திஸ் இஸ் 4/11. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளவு. இதுதான் மேத்ஸை வந்து இன்ட்ரெஸ்டா ஆக்கக்கூடிய விஷயம். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனைய உண்டாக்கும். ஓகேங்களா சார்? சொல்லுங்க சார், இது x = 1 இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம்ல சார்?
ஆக்சுவலா plus 1 by x ஆக்சுவலா அதான் இந்த பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்ட். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் x plus 1 by x is equal to 2ங்கும் போது ஈஸியா நீங்க போட்டு போயிடலாம். இதே x plus 1 by x is equal to வேற மதிப்பு கேட்கறாங்க, இப்ப 3ன்னு கேட்கறாங்கன்னு வச்சு எங்களே நீங்க இப்ப இன்டெலிஜென்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சார் x plus 1 by x is equal to 2 அப்படின்னா x 1 தானே சார், 1 plus 1 2, இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 1ன்னு போடும்போது இங்க நீங்க 1 போட்டலாமே சார், 1 போட்டீங்கன்னா 4, வெரி குட், ஃபைன். இங்க எல்லாத்துக்கும் 1 போட்டீங்கன்னா 6 11 முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் ஆன்சரிங் இந்த கொஸ்டின். நான் சொல்றது புரியுதா? இந்த கேள்விக்கு இன்டெலிஜென்ட்டா ஆன்சர் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் இது. சப்போஸ் 1 plus 1 by x 2 வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படி பண்றது அப்படின்னா, அப்ப நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் மெத்தட். இது இருந்ததுன்னா இது மாதிரி 2 கொடுத்தீங்கன்னா இது புரிஞ்சுதுங்களா? okay sir. இது வந்து ஜெனரல் மெத்தட். இப்ப நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க சரிங்களா. x plus 1 by x equal to னா x 1 தானே, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். சப்போஸ் இது 3ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப வேற வழியே கிடையாது, இந்த மெத்தட்ல. ஸோ நான் போறது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்றக்கூடிய மெத்தடை நான் சொல்றேன். okay sir. ஓகேங்களா? சுபஸ்ரீ, அபூர்வா, விக்னேஷ், ரேணுராம். அடுத்து இது வந்து ஃபேமஸ், ஒரு மேத்ஸ்ல வந்து ரொம்ப வெரி ஃபேமஸ் தியரம். இதுக்கு பேரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். இது வந்து ரிமைண்டர் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட், மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், மீதி தேற்றம்னு பேர் இதுக்கு பேர். இது வந்து மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரங்க, மீதி தேற்றம். தேற்றம்னா தியரம். ஸோ நான் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் ஃப்ரம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி. இந்த மீதி தேற்றம்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரியம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். பயப்படாதீங்க, இப்ப நான் சொல்றேன், இந்த இது கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம், ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன தெரியுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னவா இருக்கும்? ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்காது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இருக்கலாம். அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கலாம்? எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூ பிளஸ் 2x கியூ பிளஸ் இப்படி ஒரு ஆள் இருக்கலாம். இல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு 5x பவர் 2 பிளஸ் 4x பிளஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபங்க்ஷன் எக்ஸை வச்சு இருக்கும். அப்போ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஆல வகுத்தேனா, if I divide function f of x by x minus a, what is the remainder? மீதி என்ன அப்படின்னா f of plus a. இங்க மைனஸ் a வந்தா பிளஸ் a, இங்க பிளஸ் a வந்துச்சுன்னா மைனஸ். இது உங்களுக்கு புரியாது, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த குரூப் 4ல கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு டஃப்பான ஒரு ஃபேக்டரைசேஷன், அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் f of x? ஃபார் எக்ஸாம்பிள் f of x எனக்கு தெரியாது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களே ஏதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க யாராவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நீங்க டிஃபைன் பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு. யாராவது 4x squared plus 5 4x squared plus 5 plus எக்ஸுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல அது வேணாமா? எக்ஸுக்கு ஏதாவது சொல்லுங்க. 5x 5x plus 3. ஓகே, வெரி குட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறத இதை கீழே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்மேட்ல ஏதாவது சொல்லுங்க. எக்ஸ் மைனஸ் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. ஓகே. 4x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 6 ஆல வகுத்தால் மீதி என்ன? இதாங்க கொஸ்டின். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ எக்ஸ் மைனஸ் 6 ஆல வகுத்தா மீதி என்னன்னா, நார்மலா அதை வகுத்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஈவன் இது ஸ்கொயருங்கிறதுனால கூட ஈஸி, இன்னும் பெரிய நம்பர்லாம் கொடுத்தா வகுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மீதி அப்படின்னா, உடனே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸுக்கு பதிலாக இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கா, மைனஸ் எக்ஸ் இருந்தா இங்க பிளஸ் எக்ஸ் போடணும். ஸோ ஃபைண்ட் எஃப் ஆஃப் பிளஸ் எக்ஸ். அவ்வளவுதான். பிளஸ் எக்ஸ் என்ன அர்த்தம்? இதுல ஃபுல்லா இந்த இடத்துல ஃபுல்லா எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டணும். அப்போ 4 இன்ட்டு 6 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்ட்டு 6 பிளஸ் 3. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இது எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 36. இந்த பெருக்கி சொல்லுங்க. 36 4 எவ்வளவு? இது ஒரு 30, இது ஒரு 3, இது வந்து பாத்தீங்கன்னா 36. 36 100. அப்ப எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 177. 177. இதை உண்மையிலே கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த டிவிஷன் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, படிச்சிருப்பீங்க கண்டிப்பா, படிக்காம இருக்க மாட்டீங்க, ஆனா மறந்துருப்பீங்க. அதுதான் இப்படிதான் கண்டுபிடிக்காது. அது எப்படி தெரியுங்களா? இந்த 4x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3 இதை வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஆல வகுக்கணும். இது எக்ஸ் மைனஸ் 6 ஆல வகுக்கணும்னா இங்க இதை என்ன பண்ணணும்? இங்க 4x ஸ்கொயர்டா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 4x போடுவோம். அப்ப 4x இன்ட்டு 4x என்னது? 4x ஸ்கொயர்
4x இன்ட்டு -4 என்னது -6 24x. ஸோ -24x. திரும்ப சைனை மாற்றணும், சைனை மாற்றி கூட்டணும். இப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கணும், சரிங்களா? ரைட், இது வந்து அடிபட்டு போயிடும். அப்ப இங்க +24 இங்க, அப்ப இது என்ன வரும் அப்படின்னா 29x + 3ன்னு வரும். இப்ப இங்க என்ன போடணும்? இதான் ஈவு, இது வந்து ஈவு, கீழே மீதி வரும். இது வந்து ஈவி கோஷன்ட். அப்போ இங்க 29 இருக்கு, அப்ப இங்க வேற வழியில 29 போட்டாதான் நமக்கு வரும். அப்ப 29x, அப்பதான் கேன்சல் ஆகும். 29x. வாட் இஸ் 29 × 6? அப்ப அது மைனஸ் 29 × 6 எவ்வளவு? 30 × 6 எவ்வளவு? 30 × 6 அப்படின்னா 180. 30 இருந்துச்சுன்னா 180. அப்ப 180ல இருந்து 6 கழிக்கணும். 180ல இருந்து 6 கழிச்சா எவ்வளவு? கமான், 180ல இருந்து 6 கழிச்சா எவ்வளவு? 174. இப்ப என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இதை மைனஸ் ஆக்கணும், இதை பிளஸ் ஆக்கணும். அப்ப இது அடிபட்டு போயிடும். இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 177. வந்துருச்சா? இதான் மீதி. இந்த மீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மீதி தேற்றம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் வந்துடும். இது x²ங்கிறதுக்கு போட்டோம். இதே x⁴8 x⁴9 எல்லாம் போட்டீங்கன்னா இது மாதிரி போடுறதுக்கே உங்களுக்கு லேட் ஆயிடும். ஆனா இங்க ஒரே லைன்ல போட்டோம். இப்ப நான் உங்களுக்கு இதுல ஒரு கணக்கு சொல்றேன், கண்டுபிடிங்க. யாராவது கண்டுபிடிங்க. f of x is equal to 2x² minus 4x plus 6. f of x ஐ x plus 2 ஆல் வகுத்தால் மீதி என்ன? கண்டுபிடிங்க, நீங்க தான் கண்டுபிடிங்க. f of x ஐ x plus 2 ஆல் வகுத்தால் மீதி என்ன? x-க்கு என்ன போடணும்? -2. அவ்வளவுதான். கண்டுபிடிங்க. வாட் இஸ் த வேல்யூ? f of -2 கண்டுபிடிங்க. இந்த பிளஸ் மைனஸ்லாம் கரெக்டா போடணும். 24. 22. 22. 24 22 22. 22 தானே? 8 8 16 16 22. இங்க பாருங்க, இங்க x-க்கு -2 தான் போறேன். -2ம் -4 -8 கிடையாது, +8. இங்க -2 போட்டா ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். அப்ப 4 2 8 8 + 8 + 6 27. அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். கான்செப்ட் சொல்லிட்டு இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். p of x-ங்கிறதுனா அப்ப டிவைடட் பை x - a. What is the remainder when p of x divided by x - a ன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த p of x p-r இருக்கலாம் f-r இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம find p of a. அவ்வளவுதான். x-க்கு பதிலா a போட்டீங்கன்னா என்ன வரும்? இல்ல இந்த இதுல வந்து இந்த பழு வகுக்கும் போது கிடைக்கும் மீதி. ஆன்சர் 5a. 5a. BA. எவ்வளவுங்க? 5a. ஓகே. சோ x-க்கு பதிலா a போட்டீங்கன்னா a³ மைனஸ் இங்க ஒரு -a³ ஆயிடும். பிளஸ் என்ன வரும்? 6a வந்துடும். -a வந்துடும். அப்ப இது அடிபட்டு போயிடும். அப்ப ஆன்சர் என்னது? 5. So answer is 5. இது வந்து போர்ட் மாஸ். இந்த ப்ராப்ளத்தோட இப்ப முடிச்சிடலாம். மீதி வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நாளைக்கு இதே டைம் அப்படியே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு எவ்ரிடே. ஸோ இது வந்து ஆஃப்னு இருந்ததுன்னா பெருக்கலுங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆஃப்னா பெருக்கல். போர்ட் மாஸ். இந்த போர்ட் மாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணணும். ஆஃப்னா இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த இன்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த இன்ட்டுக்கு அப்புறம் தான் வகுத்தலுக்கு அப்புறம் தான் நார்மல் பெருக்கல், அப்புறம் அடிஷன் கூட்டல், அப்புறம் கழித்தல். போர்ட் மாஸ், சரிங்களா? அப்போ இது என்னது அப்படின்னா 1/8 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3/5 இன்ட்டு 3540. அப்போ 3 அடிபட்டு அடிச்சுக்கலாம். 5ஐயும் இதையும் அடிக்கலாம். 5 அடிச்சிங்கன்னா அது 7 5 35 0 8 5 40. இங்க 0 போடணும். சில பேர் 78 போட்டுருவீங்க. 7 5 35 மீதி 4ல வகுப்படாதனால 0 போடணும். வெறும் 78. சில பேரை கேட்டீங்கன்னா 78 போட்டு விட்டுருவாங்க. அடுத்து இதை அடிச்சீங்கன்னா 4. அப்போ இதை 4ஆல வகுக்கணும். 708 4ஆல வகுத்தீங்கன்னா அதான் ஆன்சர். 708 4ஆல வகுத்த ஆன்சர் என்ன? 1 நாங் 4 மீதி 30. 30ல இருந்தது 7 நாங் 28 மீதி 28 7 நாங் 28. ஸோ ஆன்சர் என்னது? சேம் லிங்க் எடுத்துங்க. சேம் டைம் 8:30க்கு நாளைக்கு. ஃபாஸ்ட் கிளாஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடுங்க. தேங்க்யூ சார்.